ஒரு ஊரில் ஒரு கஞ்சனான ஒரு வியாபாரி இருக்கார். அவர் ஒரு முட்டாளான ஒரு வேலைக்காரனை வேலைக்கு வைக்கிறாரு. அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு, நம்ம காட்டுக்குள்ளே நிறைய மரங்கள் இருக்கும், எல்லாரும் மரத்தை வெட்டிகிட்டு இருப்பாங்க, நீயும் போய் நல்லா மரமாக பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த முட்டாளானவன் போகிறான். போய் பார்த்துட்டு சொல்கிறான் அந்த வேலைக்காரன், என்ன முட்டாள்தனம் இது, எல்லாரும் மரத்தை வெட்டி அதை தூக்க முடியாமல் தூக்கி ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க, அதுக்கு பதிலாக மரம் வெட்டும் போதே அந்த வண்டியை வச்சோம்னா டேரெக்டாக அந்த மரம் உடனே அந்த வண்டியிலே விழுந்துரும்ல, அந்த அறிவு கூட இல்லை அவங்களுக்கு, நான் செய்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் ஒரு மரத்தை எடுத்து வெட்டி அது சாயும் போது அதோட மாட்டு வண்டியை இடையில நிப்பாட்டி அந்த மரம் அதில் ஒடிஞ்சு விழுந்தோன்னா மாட்டு வண்டி உடஞ்சி நொறுங்கிடுது, அந்த மாடுக்கும் அடிபட்டு சாகுற நிலைமையாக கிடக்கு. அப்போ கூட அவனுக்கு என்ன தோணுதுன்னா, வண்டி சரியில்லை, வண்டி டேமேஜான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சது சரிதாங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறான். அது தெரிஞ்ச முதலாளி என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி ஒரு முட்டாளாக இருக்கேடா, எல்லாத்தையும் வீணாக்கிட்டேடா, வண்டியை பூரா உடச்சிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கிராமத்தில் மண்ணெண்ணெயின் விலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த வியாபாரி என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த மண்ணெண்ணெய் புறம் நல்ல பெரிய குழியாக தோண்டி ஒழிச்சு வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் என்ன செய்கிறான், நல்ல பெரிய குழியாக தோண்டி இந்த மண்ணெண்ணெய் புறம் அதில் ஊற்றிடுறான். இந்த டப்பாவை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவனுடைய முதலாளிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். முதலாளி, இந்த டப்பாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் உணருது, ஒரு கஞ்சனாக கூட இருந்துடலாம், ஒருபோதும் முட்டாளாக இருந்துடவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அதில் என்ன நல்லது இருக்குங்கிறத தேடி அந்த விஷயத்தை நம்ம சரியாக செய்ய பழகிக்கிறோம்.